ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மீண்டுமாக சொல்லுகிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு ஜூலை மாதம் முதற்கொண்டு புதிய இடத்தில் ஆதாயம் நடைபெற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்பர் 41 பெரியார் செகண்ட் குறுக்கு தெரு, சீனிவாச நகர், பக்கத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நடைபெறும். அது கலந்து கொண்டு கர்த்தர் மையப்படுத்த ஜூலை மாதம் முதல் வாரத்திலிருந்து இடம் மாற்றப்படுகிறது. அங்கே ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்கள். அது செயலை வச்சு கர்த்தர் நேரம் வந்துடாதீங்க. கர்த்தர் அலையிலூயா சத்தத்தை உயர்த்தி ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் மையப்படுவார். நம்ம சபை அலையிலூயா செய்திக்குள் பிரவேசிக்க போகிறோம். வார்த்தையை வாசிக்க போகிறோம். பைபிள் கை நடத்துங்க. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்காவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 5:1 வசனத்தை வாசிப்போம். பின்பு அவர் நின்ற பொழுது திரளான ஜனங்கள் வேத வசனத்தை கேட்கும்படி நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையில் நின்று 2 படகுகளை கர்த்தர் கண்டார். அதில் சொல்லுவோம் அல்லேலூயா. அந்த படகை நான் சென்டென்ஸ் வச்சிருப்பாங்க, இல்லை சேர் போட்டு வச்சிருப்பாங்க. எப்படி அந்த படகு, மீன் பிடிச்ச படகு எப்படி இருக்கும்? அப்போதான் மீன் உள்ள போயிட்டு வெளியே வந்து கடல் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரே ஸ்மெல்லாக இருக்கும், மீன் வாசனை வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். படகுல உட்கார முடியாது. அந்த படகை இயேசு 1 உட்கார்ந்தாரு. அல்லேலூயா. கைய முயற்சி இயேசு உட்கார்ந்த படகு சென்டென்ஸ் படகல்ல, சேர் போட்ட படகல்ல, சோகப்பட்ட வெறும் காலியான அந்த படகு தான் கர்த்தர் இயேசு உட்கார்ந்தாரு. உலகத்தை படைச்ச கர்த்தர் எல்லாவற்றுக்குமே உயர்ந்துக்கு கர்த்தர் எங்க உட்கார்ந்தாரா? இயேசு படகுல உட்கார்ந்தாரா? அல்லேலூயா. பெரிய சேர் போடுவாங்க, எக்ஸிக்யூட் சேர் போடுவாங்க, நல்லா சோகப்பட்ட உட்கார இப்ப கர்த்தர் சொல்லுவாங்க. ஆனா இயேசு கிடைச்ச சேர் என்ன? அவர் கிடைச்ச பெரிய சோபா என்ன? படகு தான் கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இயேசு படகுல உட்கார்ந்தார். தேவனுடைய செய்தியை கொடுப்பதற்காக. அல்லேலூயா. இந்த படகு யாரா இருந்துச்சு? பேதுருடைய படகா இருந்துச்சு. அல்லேலூயா. வாசிக்கலாம். மீன் பிடிக்கிறவர்கள் விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டு இருந்தார்கள். அல்லேலூயா. 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 வலை என்ன பண்ண அலசி கொண்டு இருந்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன அர்த்தம்னா, இரவெல்லாம் வலையை போட்டான் கடல்ல, ஒரு மீன் கூட கிடைக்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேதுருக்கு சோர்ந்து போயிட்டாரு. பெரிய மீன் பிடிக்க மிகப்பெரிய வல்லவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பேற்பட்ட பேதுருடைய லைஃப் நடந்தது என்ன? தேவனுக்கு ஸ்தோத்திரம். வலையை போட்டாரு. ஆண்டவர் ஸ்தோத்திரம். கர்த்தர் வந்து உட்கார்ந்தாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இயேசுவுடைய பேசிக் என்ன? அவர் கார்பெண்டர், தச்சன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருக்கு மீன் பிடிக்கணும் இல்ல, சம்பந்தம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா பாருங்க, இயேசு கடற்கரைக்கு வந்தாரு. ஆண்டவர் ஸ்தோத்திரம். படகுகளை பார்த்த 2 படகுல ஒண்ணு இயேசு உட்கார்ந்தார். இவர் சிட்டிங். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உட்கார்ந்து என்ன பண்ணாரு? இயேசு உட்கார்ந்து உடனே போதனை பண்ணார். டீச் ஸ்பீச் பண்ணார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, உற்சாகத்தோடு. ஆனா மேடை போட்டு வச்சுருந்தாங்க. ஏசப்பாக்கு சேனல் போட்டாங்களா, இந்த மைக் அரேஞ்ச் பண்ணாங்க, எதுவுமே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெறும் படகு தான், மணல் தரணும், மக்கள் கேட்குற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வார்த்தை பிரசங்கம் பண்ணும் பொழுது அப்போ என்ன அர்த்தம்னா, உலகத்தில் உயர்ந்த மதிப்புள்ள ஒரே ஒரு பொக்கிஷம் கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான். கை முயற்சி, சத்தத்தை முயற்சி, இன்னும் உற்சாகத்தோடு, இன்னும் உற்சாகத்தோடு, இன்னும் உற்சாகத்தோடு. உலகத்தில் உயர்ந்த பொக்கிஷம் the Bible. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. இயேசு வார்த்தையை பிரசங்கம் பண்ண பேதுருக்கு பெரிய மனமாற்றம் உண்டாயிற்று. என்னப்பா எதை பேசினாரு? இந்த வார்த்தை கொடுக்கிறாரு. என்ன பேசினாரு? கல்வாரி பத்தி பேசினாரு, கட்சிக்கு கொடுத்து பேசினாரு, பாவத்தை கொடுத்து பேசினாரு. இந்த வார்த்தை ஆண்ட படகு உட்கார்ந்து பிரசங்கம் பண்ண எல்லா மக்களும் கேட்டார்கள். அல்லேலூயா. சத்தத்தை. அப்போ என்ன அர்த்தம்? கர்த்தர் வார்த்தையை மகிமைப்படுத்தினாரு, வசனத்தை மகிமைப்படுத்தினாரு, கர்த்தர் போதத்தை மகிமைப்படுத்தினாரு. எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. போதனை பண்ணி முடித்த பின்பாடு பிரைஸ் தி லார்ட். சுத்தி முத்தி பார்க்கிற ஆண்டவர். வலை காலியா இருக்கு, படம் காலியா இருக்குது. இயேசு உட்கார்ந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் எந்த ஒரு மீன் கூட பார்க்க முடியல. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஏசப்பா ஒரு கல்யாணத்துக்கு போனார். எந்த கல்யாணத்துக்கு? இன்னும் கல்யாணம் ஒரு பொருளெல்லாம் 10 தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய மாத்திராரு. அல்லேலூயா. சீஃப் கெஸ்ட் தான் கல்யாணத்துக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் என்ன ஆச்சு? ராட்சசம் குறைப்பட்ட உடனே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். செய்தி யார்கிட்ட வருது?
யாரு? சீஃப் கெஸ்ட் அவர் தான். முதன்மையான ஒரு விருந்தினர் கர்த்தரை ஸ்தோத்திரம். ஆனால் ஒரு செய்தி வருது, ஆண்டவரே இது பார்த்தா திராட்சை குறைப்பட்டு போச்சு ஆண்டவரே, பற்றாக்குறை உண்டாயிடுச்சு ஆண்டவரே. வாழ்க்கை எப்போதான் பற்றாக்குறை வந்தாங்க, யார் வந்துடுறாரு? இயேசு வந்துடுறாரு. உண்மை விசுவாசிக்கிறீங்களா? கையை மேல உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி இன்னும் உற்சாகத்தோடு இன்னும் உற்சாகத்தோடு இன்னும் உற்சாகத்தோடு இன்னும் உற்சாகத்தோடு இன்னும் உற்சாகத்தோடு இன்னும் உற்சாகத்தோடு கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது? இயேசு படகுல உட்கார்ந்தாரு, பிரசங்கம் பண்றாரு, போதனை பண்ணிட்டு இருக்கிறாரு, வார்த்தை கொடுக்கிறாரு. இந்த வார்த்தை கேட்டு இந்த மக்கள்லாம் மனமாற்றம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. பிரசங்கத்தை கேட்க 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 வாழ்க்கை உயர்த்தி கொண்டு வருகிறாரு. கர்த்தர் வார்த்தை எவ்வளவு மதிக்கிறியோ வாழ்க்கை ரொம்ப 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 சிறப்பா இருக்கும், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும், ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும், வல்லமையா இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். அதில் சொல்லுங்க பார்க்கலாம். கரத்தை மேல உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி இந்த உற்சாகத்தோடு கர்த்தர் மகிமைப்படுகிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஏன் வாழ்க்கையில் பற்றாக்குறை ஏன் குறை ஏற்படுகிறது? நாங்கள் யார் வரலன்னு அர்த்தம்? இயேசு வரல. அவர் வந்துட்டார்னா உன் படகா இங்க வாழ்க்கை நிரம்பி கொண்டே இருக்கும், குறையப்பட்டு போகாது. கர்த்தரை ஸ்தோத்திரம். உங்க வாழ்க்கை செலவில் நீங்க வாங்குற சம்பளம் கூட முழுசு அனுபவிக்க முடியல. பாதி வண்டிக்கு போகுது, பாதி கடனுக்கு போகுது. அந்த மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டு நடத்துறீங்க. என்ன காரணம்? மிஸ்டேக் என்ன கவனிச்சு பாருங்க, கர்த்தர் சரிப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் நம்புறீங்க? சத்தமா சொல்லுங்க. உற்சாகத்தோடு நான் எந்த வேலைக்கு போறேன்? கர்த்தர் வேலை மட்டும் தான் செய்யறேன். அல்லேலூயா. ஒழுக்க மட்டும் தான் செய்யறேன். அவர் நாமத்தை மட்டும் தான் பயன்படுத்துறேன். கர்த்தர் போஷிக்கிறாரு, நடத்துறாரு, தரம்பிடித்திருக்கிறாரு, குறையில்லாம கர்த்தர் வச்சிருக்கிறாரு. எப்படி ஆகுது? தேவன் செய்து கொண்டிருக்கிறார். கரத்தை உயர்த்தி அலையிலே சொல்லணும். சத்தத்தை உயர்த்தி என்ன உற்சாகத்தோடு என்ன உற்சாகத்தோடு கர்த்தர் மகிமைப்படுகிறாரா? அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. பிள்ளைகள் யோசிச்சிருப்பாரு, இதெல்லாம் வலைய போட்டு ஒரு மீன் கூட கிடைக்கல, ஒரு பிரசங்கம் ஆரம்பிச்சு கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த வார்த்தையாகி பைபிள் எவ்வளவு நீ மகிமைப்படுத்துறியோ கர்த்தர் உன்னை மகிமைப்படுத்துவார். இதை நீ உயர்த்த உயர்த்த கர்த்தர் குடும்பத்தை உயர்த்துவாரு, உன் பிள்ளையை உயர்த்துவாரு, கர்த்தர் வாழ்க்கையை உயர்த்துவாரு, கர்த்தர் தகுதியை உயர்த்துவாரு, கர்த்தர் பிள்ளையை மேன்மை உயர்த்துவாரு. எதை மேம்படுத்தும் போது வார்த்தையாகி வசனத்தை எவ்வளவு மேன்மைப்படுத்துறியோ, எவ்வளவு படிக்கிறியோ, எவ்வளவு தியானம் பண்றியோ, வாழ்க்கை முழுக்க 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 தாப்ப கர்த்தர் உயர்த்தி வச்சிருவாரு. ஒரு கைத்தட்டி ஆமென் சொல்லுவோம் உற்சாகத்தோடு. Praise the Lord. Hallelujah. கையை தட்டி ரொம்ப கை தட்ட மாதிரி ரொம்ப யோசனை ஆரம்பிக்கிறீங்க. Praise the Lord. Hallelujah. சத்தத்தை உயர்த்தி இன்னும் உற்சாகத்தில் கர்த்தர் சிறப்பாக செய்கிற வாழ்க்கை நீங்கள் விடாமல் பிடிச்சிக்கணும். கெட்டிமா பிடிச்சிருக்கீங்களா? அவரை சத்தமாக சொல்லுங்க. அப்போ பிடிச்சிக்கிறோம், அப்போ அவர் விட்டுக்கிறோம். ரொம்ப ஆபத்தில் அவர் பிடிக்கிறோம். ரொம்ப ஆபத்து வந்தால் அதெல்லாம் பாஸ்டிக் தேவைப்படுவார், ஆண்டவருக்கு தேவைப்படுவார். எல்லாம் முடிஞ்சு போன பிறகு பாஸ்டிக்கு டாட்டா, ஆண்டவருக்கு டாட்டா. அல்லேலூயா. டாட்டா போட்டா பாஸ்டர் கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். வியாதிக்கா இயேசு ஏற்றுக்கல, ரட்சிப்பா இயேசு ஏற்றுக்கிறோம். இயேசு உயிர் கொடுத்தாரா? சத்தமா சொல்லுங்க. சீசர்லாம் கேட்டாங்க, ஆண்டவரை பார்த்து பேதுரு கேட்ட, ஆண்டவரே எல்லாவற்றையும் விட்டு பின்பற்றி வந்தோமே, என்ன கிடைக்கும்? அல்லேலூயா. ஒரே ஆண்டு பேதுருவே 10 கோடி பேங்க்ல இருக்கு, டிராப் பண்ணி செக் மெயில் கொடுத்தாருன்னு சத்தமா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். அல்ல சொல்லுங்க. செக் கையில் கொடுத்தாரு, நீ வான்னு கூப்பிட்டாரு. என்ன கேட்டே நீ? இல்லைப்பா எல்லாவற்றை விட்டு பின்பற்றி வந்தோமே, எனக்கு என்ன கிடைக்கும்? அல்லேலூயா. நிறைய கேட்பாங்க, சும்மா சர்ச்சைக்கு போறீங்க என்ன கொடுத்துருக்காங்க? அதையெல்லாம் சொன்ன அப்பயா கோதுமை கொடுப்பாங்க, அரிசி கொடுப்பாங்க ஒரு காலத்தில். இப்போ அது தர பண்ணுறாங்க, டீ மட்டும் தான் தராங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்புறம் என்ன விசுவாசம் கேட்டால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தரை கூப்பிட்டாப்பா நான் கொடுத்தா இதெல்லாம் பூமிக்கு ராசம் அழிஞ்சு போயிடும், நித்திய ஆசீர்வாதம் இருக்கு, எல்லாரும் சேர்ந்து பூமியை ஆள போறீங்க, செங்கோலை கையில கொடுக்க போற, நீங்க மனவாட்டியா மாற போறீங்க, கத்துக்க போய் சேர போறீங்க. அல்லேலூயா. கையை உயர்த்தி கையை உயர்த்தி பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கிறாரு, பேதர் கேட்டுக்கொண்டே இருக்கிறான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கடைசியா கர்த்தர் சொன்னாரு, வாசிக்கலாம் 3 வசனம் வாசிங்க. 5:3 வாசிங்க. அப்பொழுது
ஒன்றில் ஏறினார் இருந்தது. அந்த கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு உட்கார்ந்து. நம்ம வீட்டுக்கு என்ன பண்ணுவோம், ஸ்மெல்லு வந்தால் கட்சி முகத்தில் வச்சுப்போம். கத்திரிச்சோம் எவ்வளோ ஸ்மெல்லு இருக்கும். அதே இல்லையா சத்தத்தை உயர்த்தி. ஆனால் உட்கார்ந்த படகுல மீன் ஸ்மெல் வந்திருக்காதா சொல்லுங்கம்மா? அப்போதான் படகு எங்கே போயிட்டு வருது? கடல் போயிட்டு வருது. இந்த படகு சுத்தமாக இருந்திருக்கும். மீன் ஸ்மெல் வரும், வாடை வரும், கத்திரி ஸ்தோத்திரம் சுத்தமாக இருக்காது. ஆனால் ஏசு உட்காந்துட்டாரு. அவர் உட்கார்ந்தாருன்னா என்ன கதை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். வாழ்க்கை உயர்த்திருவார். உன் வாழ்க்கையாகிய படகுல இயேசு உட்கார்ந்தாதான் உன் வாழ்க்கை சுத்தமாகும். நீ பாருங்க, பாவத்தை துடைக்க சபரிமலைக்கு போறாங்க, எங்கெங்கேயோ போறாங்க, பாவத்தை சுத்திகரிக்க ராமேஸ்வரம் போறாங்க. அதே லூயா ஒரு ராமேஸ்வரம் போயிருக்க ஒரு மீட்டிங்காக. ராமேஸ்வரம் கடல்ல வேடிக்கை பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி என்ன உற்சாகத்தோடு என்ன கேட்டாரு, சார் நீங்க வந்து தண்ணியில் இறங்கலான்னு கேட்டாரு. நான் ஏற்க தண்ணியில் இறங்கிட்டேன் 1980. அதே லூயா நான் தண்ணியில் இறங்கினேன். எதுக்குமா? எதுக்கு? ஒரு பெரிய குழாது தண்ணியில் இறக்கி என் தனியாட விட்டு நிம்மதி எடுத்தார். கத்தரி ஸ்தோத்திரம். என்னை கேட்டேன், தம்பி ரொம்ப சின்ன வயசு ஆசை எடுக்கிற, ஒழுங்காக நிப்பி ஆண்டுக்குள்ள இயேசு பிரியப்படுத்துவியா, இயேசுக்கு உதவி செய்வா? ஆமாம் தலையாட்டிக்கிட்டேன். அது இல்லையா நான் மறுப்பு தெரிவிக்கவே இல்லை. கத்தரி ஸ்தோத்திரம். பிரைஸ் எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, உற்சாகத்தோடு உற்சாகத்தோடு. அப்போ யாரை பிரியப்படுத்தி வாழ்றீங்க? இயேசு பிரியப்படுத்தி வாழணும். இயேசு உட்கார்ந்தாரு, பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாரு, பிரசங்கத்தை முடிக்க போறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா. அது 4ஆம் வசனம் வாசிங்கம்மா. 4 வாசிங்க. முடித்த பின்பு சீமோனை நோக்கி, அப்போ ஆழத்தில் தள்ளி கொண்டு போ. ஏசப்பா யார்? அவரு தச்சனா மீன் பிடிக்கிறவரா? விஷயமே கார்பெண்டர். அவரு இஸ் ஏ கார்பெண்டர். அவர் தச்சன். கத்தரி ஸ்தோத்திரம். அப்போ அவருடைய பரம்பரத்தில் தச்சன் தான், யோசப் தொழில். கத்தரி ஸ்தோத்திரம். ஆனால் அவர் சொல்றாரு தள்ளி கொண்டு போ. அல்லேலூயா. உடனே பேர் சொல்றான், ஆண்டவரே நான் கடல்லையே வாழ்றேன், நான் அங்கேயே மீன் பிடிச்சிக்கிறேன். ஏன்னா பேதருக்கு ஒரு குணம் என்னன்னு சொன்னால், பெரிய எக்ஸ்போர்ட் பேதர் மீன் பிடிக்கிறதுல. கடலுக்குள்ள போனோடனே தண்ணி எடுத்தப்போ இந்த முகந்து பார்ப்பாரு. பார்த்துட்டா இங்கே என்ன மீன் இருக்குது? வஞ்சரி மீன் இருக்குது, இங்கே வவால மீன் இருக்குது, இங்கே பாறை மீன் சொல்லுவார். ஸ்மெல் வச்சு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்கு? பேதருக்கு. கத்தரி ஸ்தோத்திரம். அதில் சொல்லுங்க பார்க்குறோம். அல்லேலூயா. அவர் டேஸ்க்கு வச்சு தண்ணி எடுத்து முகந்து பார்ப்பாராம். அந்த தண்ணி முகந்து பார்த்த உடனே ஸ்மெல்லை பார்த்து சொல்லலாம், இந்த மீன் இங்கே இருக்குது, அந்த மீன் அங்கே இருக்குது. அப்பேற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்கு? பேதுருவுக்கு. அப்பேற்பட்ட பேதுரு ராவெல்லாம் வலையை போட்டு பார்த்தா ஒரு மீன் அகப்படவில்லை. அல்லேலூயா. என்ன ப்ராப்ளம்? கடலில் மீனை இல்லையா? சொல்லுங்க. மீன் அங்கே தான் இருக்குது, அங்கே தான் ஆசீர்வாதம் இருக்குது. உன் கண்ணுக்கு தெரியாமல் உட்காந்துக்கிற. அலையில சொல்லுங்க பார்க்கலாம். உனக்கு ஒரு ஆசீர்வாதம் பக்கத்தான் இருக்குது, கண்ணுக்கு தெரியாமல் உட்காந்துக்கிற. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? ஐயோ ஒரு ஆசீர்வாதம் கொடுக்குறீங்க யோசிக்கிறேன். அங்கே தான் ஆசீர்வாதம் இருக்குது. கத்த ஆழத்திற்கு என்ன படக தள்ளி கொண்டு போ. சுவாசிக்கலாம். வாசிங்க. மீன் பிடிக்கும்படி வலைகளை போடுங்கள் என்றால், அதற்கு சீமோன் பேதுரு, ஐயரே ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. ஒன்ஸ் அகெயின் கையை உயர்த்து. சமீபத்தில் எலெக்ஷன் பண்றது போன மாசத்துல. அல்லேலூயா. இன்னும் உற்சாகத்தோடு கத்த சுதாரு தள்ளி கொண்டு போ பேதுருவே. பட் she is telling, அவன் சொல்றான், இல்ல ஆண்டவரே ராமனும் பிரயாசப்பட்டேன், கிழக்கு போட்ட வலையை மேற்கு போட்ட, வடக்கு போட்ட, தெற்கு போட்டேன், ஒரு மீன் அகப்படல ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். சத்தத்தை உயர்த்தி கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய படிப்பு ஒன்றுமில்லை, நம்முடைய ஞானம் ஒன்றுமில்லை, நம்முடைய திறமை ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் மாற்றம் இறங்கிட்டாருன்னா நீ தொடுவெல்லாம் கத்த பொண்ணாவே மாற்றி கொடுப்பாரு, வாழ்க்கையில் ஆசீர்வதிப்பாரு. நீ ஆச்சரியப்பட்ட ஒரு நாமத்தை உயர்த்தி கொண்டே இருப்பு. கர்த்தர் சொல்றாரு, சீமோன் பேதுருவே ராமோட பிரயாசப்பட்ட உன்னை அகப்படுன்னு சொல்றேன். இப்ப நான் சொல்றேன், வலைய போடு. கையை உயர்த்து.
கையை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, 2 கையை மேலே உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. ராமனும் பிரயாசப்பட்ட ஆண்டவர் ஒன்றுமே அகப்படலையா ஆண்டவரே? எப்படி ஆண்டவரை நீ திரும்ப அதை போல சொல்றீங்க? ஆனாலும் வார்த்தைப்படி போடுங்க ஆண்டவரே. பேருக்கு 2 குணம் இருக்குது. கீழ்ப்படியாவும் செய்வோம், கீழ்ப்படியாமல் போயிடுவோம். 2 பேர் பண்ணுவோம். அல்லேலூயா. வரான்னு சொல்லுவார் போல கீழ்ப்படி செய்வான். கர்த்தரை ஸ்தோத்திரம். திரும்ப வலையை போட்டான். அல்லேலூயா. ரொம்ப டைம் ஆகலை, இப்போ ஒரு 1/2 hour தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வலையை போட்டு இழுக்கிறான். வலையை என்ன பண்ண முடியல, இழுக்கவே முடியல ஆண்டவரை. கரைக்கு கொண்டு வர வலையை மீன் நிரம்பி போச்சு. கர்த்தரை வலை கிழியத்தக்கதாக மீன். அல்லேலூயா. வாசிங்க, அடுத்த வசனம் வாசிங்க. அந்தபடியே உன் வாழ்க்கையில கர்த்தரை உயர்த்தணும்னு சொன்ன பிரதர் சிஸ்டர், அந்தபடியே செய்து கர்த்தர் சொன்னார். ஏசப்பா சொன்னாரு, அங்கே திராட்சை குறைப்பட்டு போச்சு கல்யாணத்தில். கர்த்தரை ஸ்தோத்திரம். தண்ணி நிரப்ப சொல்லிட்டார். அவ்வளோதான், தண்ணி நிரப்பிட்டோம். திரும்ப வராங்க வேலைக்காரலாம். ஆண்டவரே தண்ணி நிரப்பிட்டான். ஆண்டவரே சக்கரை போடணுமா, இல்லை பழத்தை போடணுமா, இல்லை கலக்கணுமான்னு சொல்லி பண்ணல. ஒரு எக்ஸ்கியூஸ் நான் கேட்குது. நோ மோர் கொஸ்டின் கேட்கவே இல்லை. தண்ணியை மட்டும் நிரப்பினாங்க. கச்சாடியில் நிரப்பிட்டாங்க. இவள் கம் பேக். திரும்ப வந்தாங்க. கத்துட்டு சொல்கிறோம், அந்த வரை தண்ணி நிரப்பிட்டோம். வாட் கேன் ஐ டு? என்ன செய்யணும்? தண்ணி மட்டும் என்ன பண்ணுங்க, கொடுங்க. நம்ம என்ன கேட்டிருப்போம், இல்லை தண்ணி மட்டும் குடிச்சல திட்டு போகிறேன். எனக்கு கத்திர சொல்கிறேன். நாங்கள் பசியாவது உட்காந்துக்கிறோம். பிரியாணி பதில் ரசம் கொடுத்துட்டு கத்திர சொல்லி கேட்க மாட்டாங்க. அதில் சொல்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, இன்னும் உற்சாகத்தோடு, சின்ன உற்சாகத்தோடு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங் போயிருந்தேன் கடந்த வருஷம். அன்னைக்கு மட்டன் பிரியாணி பிரசங்கர் நான் தான். கர்த்தர் பேச ஆரம்பிச்சார். எல்லாம் அழ ஆரம்பிச்சா. பாஸ்டருங்களாம் கர்த்தர் பொந்தார். கர்த்தர் ஸ்தோத்திரம். செய்தி கொடுத்து முடிச்சு என்னை கூப்பிட்ட பாஸ்டர் ஆமீன் போட போற கையை மேலே உயர்த்தி, அல்லேலூயா, சத்தத்தை உயர்த்தி ஆசிரியர் கூறி கண்ணு தந்து பார்த்தா ஒரு பாஸ்டருமே காணும். 55 பாஸ்டர் 2 பேர் தான் நிற்கிறாங்க மேடையை. மற்ற 49 பேர் பாஸ்டர் காணும். அல்லேலூயா. இன்னொரு பாஸ்டர் கேட்டால் பக்கத்தில் டைனிங் ஹாலு மட்டன் பிரியாணி. கர்த்தர் ஸ்தோத்திரம். எல்லாம் சப்ளை பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சாங்க அந்த 5 நிமிஷத்தில். அதில் சொல்லுங்க பார்க்கலாம். பாஸ்டருங்க தான் இன்னும் மாறாமல் நிறைய பேர். அதில் சொல்லுங்க. நான் சிரிக்க ஆரம்பிச்சேன். என்ன பாஸ்டர் ஆமீன் போட்டு முடிக்கல. மொத்தம் 53 பேர் காணுமே. 55 பேர் மொத்தம் 53 பேர் காணாங்க. எங்கே இருக்காங்க? மொத்த பேரும் எங்கே இருக்காங்க? சத்தமாக சொல்லுங்களேன். உட்காந்து அத்தனை பேர் பெரிய பேர் பசுத்தவான்கள். சாதாரண கிடையாது. என்ன பண்ணலாம்? அல்லேலூயா. பைபிளை பயணம் பேசுகிறாங்க. அங்கே போனுங்கிறான். திரும்பி பார்த்தா ஹாய் பாஸ்டர் சீட் போட்டவான்னு கூப்பிட்றாங்க என்ன. அல்லேலூயா. அப்போ என்ன அர்த்தம்? மனுஷனுடைய எண்ணத்தை பாருங்க. கொடுத்த செய்தி முக்கியம் இல்லை, கொடுத்த வார்த்தை இல்லை. பிரியாணி தான் முக்கியம், மட்டன் பிரியாணி தான். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. இந்த மட்டன் பிரியாணி பிடிக்காது எனக்கு. கர்த்தர் சொல்லுங்க. அல்லேலூயா. கையை உயர்த்தி வலையை போட சொன்னா போட்டாங்க. இப்போ இழுக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னாச்சு வாசிங்க. அந்தபடியே அவர்கள் செய்து வளர்ந்து கிழிந்து போகத்தக்கதாக, வலை கிழிந்து போகத்தக்கதாக. அப்போ வலை ஃபுல்லாக மீன் நிரம்பிடுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சூப்பரான மீன்லாம் கிடைக்குது, பெரிய மீனாக கிடைக்குது. உடனே உத்து பார்க்குறான் பேதுரு. அடப்பாவி, நேற்று வலையை போட்டு மீன்லாம் கிடைக்கலையே, எங்கே போச்சு அந்த மீன்லாம்? அங்கே தான் இருந்துச்சு. உனக்குரிய ஆசீர்வாதம் பக்கத்து தான் இருக்குது. நீ கண்ணு தெரியாமல் உட்காந்துக்கிறாங்க. அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி இன்னும் உற்சாகத்தோடு கர்த்தர் வாக்கி பண்ணி கொடுப்பாரா? கர்த்தர் வழி திறந்து கொடுப்பாரா? கர்த்தர் செய்து முடிப்பாரா? அற்பத்தை காண செய்வாரா? தடைகளை உடைப்பாரா? நன்மை செய்வாரா? எல்லாம் தேவன் செய்ய போறாரு. உனக்காக வானம் திறக்கப்படும். உனக்காக பரலோக தேவன் திறப்பாரு. இயற்கை கீழ்ப்படியும். அதில் சொல்லுங்க பார்க்கலாம். கையை உற்சாகமா உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. வலையை போட்டு இழுக்கிறாங்க. பேர் போட்ட வலை. ஆனால் நினைப்பல இரவு போட்டு ஒன்றும் கிடைக்கல. ஆனால் ஏசப்பா சொன்ன வார்த்தையின்படியே வலையை போட்டார்கள். மீன் வலை இழுக்கிறாங்க, இழுக்க முடியல. வலை நிரம்பி போச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிரம்பின வலை. அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தை கேட்ட பிற்பாடு உங்கள் குடும்பங்களில் தனிப்பட்ட எத்தனை குறைகளுக்கு கர்த்தர் வலையாகிய வாழ்க்கை தேவன் நிரப்பிக் கொண்டே இருப்பார். நிரப்பிட்டே இருப்பார். கர்த்தர் நிரப்பிட்டே இருப்பார். தேவன் நிரப்பிட்டே இருப்பார். கர்த்தர் நிரப்புவார். சொல்ல மாத்திரம் எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. கையை உற்சாகமாக தட்டி பிரைஸ் எல்லாம் தேவன் தம்முடைய மகிமை
ஒரே வந்த உடனே எங்க அந்த இயேசு கிறிஸ்து போனாரு? அல்லேலூயா. கேட்கிறோமா இல்லையா? சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. கையை உயர்த்தி இயேசு கிறிஸ்து கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடுவாரா? சத்தமா சொல்லுங்க. கைவிட்டிருக்கிறாரா? ஒண்ணு விட மாட்டார். சோதிப்பாரு, சோதனை கொடுப்பாரு, சிக்ஷிப்பாரு, கைவிட மாட்டாரு. எத்தனை பேர் சுவாசிக்கிறேன்? இயேசுவல்லதாக தோன்றுண்டோ, இயேசுவல்லதாக தோன்றுண்டோ, நிரம்பி வழிய போகுது, ஆழத்து தள்ளி கொண்டு போகும். இப்படி விசுவாசம். ஆண்டவரே, நீ எதிர்பார்த்த கிடைக்கதோ கிடைக்கலையோ, ஜபத்தை மட்டும் விடாத, உன் விசுவாசம் மட்டும் விடாத, உன் நம்பிக்கையை விடாத, இன்னும் ஸ்ட்ராங்காக, இன்னும் ஆழமாக போய்கொண்டே திறந்து கொடுப்பார். கர்த்தர் வாய்க்க பண்ணி கொடுப்பாரு, கர்த்தர் செய்து முடிப்பாரு. எப்பொழுது? பரிசுத்தத்தின் மனிதம். அதை சொல்லுவோமா? கர்த்தர் மேல உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம் தள்ளி கொண்டு போ. வாழ்க்கை ரொம்ப ஆழமா இருக்கணும். மேலோட்டமான புல்மையின்மை இல்லை, ஆழமா இருக்கணும். ஜபத்துல, ஊழியத்துல, விசுவாசத்துல, நம்பிக்கையில, உன் முழங்கா ஜபத்துல ஆழமா செபிக்கும் போது தான் அற்புதத்தை நீ பார்க்க முடியும். ஆமென். கர்த்தர் செய்வாரா? கர்த்தர் செய்வாரா? உற்சாகத்தோடு கரத்தை உயர்த்தி சங்கீதம் 107:24 வாசிங்க பார்க்கலாம். 107:24 வாசிப்போம். சங்கீதம் 107:24 வாசிப்போம். அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்திலே எங்க அசித்து பார்க்க முடியும்? எப்பா 20 நாள் மலையை போட்டோம்பா, ஒன்றும் அகப்படலை. கெத்தி மீனை கிடைக்கல, சுறா மீனை கிடைக்கல, வஞ்சிர மீனை கிடைக்கல, வவால் மீனை கிடைக்கல, சீலா மீனை கிடைக்கல, எந்த மீனுமே கிடைக்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு வந்துட்டார். என் வாழ்க்கையில் என் படகு நிரம்பி வழியே போகுது, என் வாழ்க்கை நிரம்பி வழியே போகுது. எத்தனை பேர் இன்னும் ஒத்துக்கிறீங்க? கையை மேலே உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் வாழ்க்கை இன்னும் உயர்த்த போறாரப்பா. நேற்று இருந்த ஆசீர்வாதம் வேற, இன்றைக்கு இருக்கிற ஆசீர்வாதம் வேற, நாளைக்கு இருக்க ஆசீர்வாதம் வேற. கர்த்தர் உயர்த்தி கொண்டே வருவாரு. வசன வாசிக்கும் ஆழத்தில் அதிசயத்தை பார்க்கிறார்கள். அல்லேலூயா. கையை மேலே உயர்த்தி அதிசயத்தை பார்க்க போறியா? சத்தமா உயர்த்தி அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப எப்படி ஜெபிக்கணும்? ஆழமா ஜெபிக்கணும். நம்பிக்கை எப்படி இருக்கணும்? ஆழமா இருக்கணும். விசுவாசம் எப்படி இருக்கணும்? இன்னும் ஆழமா இருக்கணும். இயேசு பார்க்கிறார். என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். விசுவாச ஜெபத்தை ஆண்டவர் பார்க்கிறார். மேலோட்டமா ஜெபிக்கிற ஜெபம் அல்ல, உன் ஜெபத்தில் ஒரு ஆழம் இருக்கணும், உன் நம்பிக்கையில் ஒரு ஆழம் இருக்கணும். விசுவாசத்துல ஒரு பெரிய ஆழம் இருந்தாச்சா அதிசயமாகி வல்லமையிலே பார்க்க முடியும், அற்புதங்களை பார்க்க முடியும். பூமிக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், மெய்யுக்கு ஆசீர்வாதம் நிச்சயமானுக்கு கிடைக்கும் என்று விசுவாசிக்கிறேன். கரத்தை உற்சாகமாக உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, கர்த்தர் மையப்படுகிறாரா?
கர்த்தர் கிரியை செய்கிறாரா? கர்த்தர் வெளிப்படுகிறாரா? அசைத்து பார்க்க போறீங்களா? ஆழத்துல பார்க்க போறீங்க. அல்லேலூயா. கரத்தை உயர்த்தி பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தானியேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 22 வாசிங்க. தானியேல் 2:22 வாசிக்கிறோம். தானியேல் 2:22 வாசிங்க. தானியேல் 2:22 சீக்கிரம் வாசிங்க. தானியேல் 2:22. அவரே அவரே ஆழம். யார் ஆழம் சொல்லுங்களேன். கையை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி. பச்சை முடிச்சிட்டாங்க. இப்பெல்லாம் பைபிள் பாருங்க நிறைய பேர். அவன் பச்சை முடிச்சிட்டான் கை உயர்த்தி. தானே இப்போ தேடி எல்லாரும் இந்த கிழக்கு மேற்கு தானே கத்திரிச்சு பைபிள் தான் இருக்குது. அட்டவணைக்கு போய் பின்கோடை பார்த்து பின்கோட் நம்பரை பார்த்து ஃபோன் பண்ணி தான் நீங்கள் அதிகாரம் எடுக்கிற கத்திரிச்சு தோன்றும். அல்லேலூயா. அவரே ஆழமாக இருக்கிறாரு. ஆழ ஏற்றமும் ஆண்டவர் தான். சிலர் பார்க்குறாங்க பைபிளை திறக்கிறதே இல்லை. யாராவது பட்சம் போனால் ஒரு பிரசங்கம் வந்து போச்சுட்டாங்க. அதில் சொல்லுங்க பார்க்குறாங்க. கரத்தை உயர்த்தி அவரே ஆழமாக இருக்கிறார். கருத்தை சொல்றேன். வாழ யாரு? ஆண்டவர் தான். வாழ யாரு? அல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படுகிறாரா? கையை மேலே உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி பிரைஸ் தி லார்ட். கையை மேலே உயர்த்தி இயேசு ஆழமாக இருக்கிறார். ஆழத்தை தான் தரிசனத்தை பார்க்க முடியும், வல்லமையை பார்க்க முடியும், அற்புதங்களை பார்க்க முடியும், ஆச்சரியத்தை பார்க்க முடியும், நன்மைகளை பார்க்க முடியும், தெய்வீக மகிமையை பார்க்க முடியும். கர்த்தர் பார்க்க செய்வார். நம்பரை மாத்திரம் கையை மேலே உயர்த்தி பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கையை உயர்த்தி நான் வலையை போட்டோமா ஒன்றும் அகப்படலை. இழுத்தா இயேசு சொன்ன வார்த்தையின்படி கீழ்ப்படிஞ்சு வலையை போட்டோம். வலை நிரம்பி போச்சு. இழுக்கிறோம் இழுக்கவே முடியல. கர்த்தர் மகிமைப்படுகிறார். நாமே கையை மேலே உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படுங்க. ஜெபத்தில் ஆழமாக இருங்க, விசுவாசத்தில் ஆழமாக இருங்க, நம்பிக்கையில் ஆழமாக இருங்க. அப்போ இருந்து பாருங்க. கர்த்தர் கோடி மடங்கு உயர்த்துவார். விசுவாசம் எத்தனை பேர் புரிஞ்சது? கை உயர்த்துங்க பார்க்கலாம். சத்தமாக சொல்லுங்க. கையை உயர்த்தி அதே வலை அதே படகு அதே மிஷினாக போட்டான். மீன் கிடைச்சதா இல்லையா? எப்படி இயேசு சொன்ன வார்த்தைப்படி போட்டான். அல்லேலூயா. ஒரு வார்த்தை கீழ்ப்படிஞ்சு போட்டு பாருங்க. உங்கள் வாழ்க்கை தடுமாற்றம் ஏற்படாது. நீங்கள் தவறி கீழே விட மாட்டீங்க. தடுமாறு போய்கொண்டே இருப்பீங்க. கர்த்தர் முன்னே போயிட்டு இருக்கிறாரு. கரம் பிடிக்கிற கர்த்தரை பலப்படுத்தி தேவன் சாட்சியாய் பறந்து நான் விசுவாசிக்கிறேன். ஒரு கைத்தட்டி ஆமீன் சொல்லும். உற்சாகத்தோடு உற்சாகத்தோடு ரெண்டு கையை தட்டி உற்சாகத்தோடு பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படுகிறாரா? கர்த்தர் மகிமைப்படுகிறாரா? ஆழத்தில் போகும்போதுதான் அதிசயத்தை பார்க்க முடியும். ஆழத்தில் போகும்போதுதான் தேவனை பார்க்க முடியும். ஆழம் என்றால் என்ன? பள்ளமான ஆழம் இல்லை, ஆவிக்குரிய ஆழமாகிய ஜபத்தின் ஆழம். நேற்று 10 நிமிஷம் ப்ரேயர் பண்ணியிருப்பேன். 1/2 மணி நேரம் ப்ரேயர் பண்ணுவோம், நாளை 1 மணி நேரம் ப்ரேயர் பண்ணுவோம், இன்னும் 1.5 மணி நேரம் ப்ரேயர் பண்ணுவோம். ஜபம் கூட்டிகிட்டே இருக்கணும். அப்படி பண்ணத்தான் உனக்கு வழிகள் திறக்கப்படும், தடைகள் உடைக்கப்படும். கர்த்தர் கிரியை செய்வார். ஒரு கைத்தட்டி ஆமென் சொல்லுவோம். உற்சாகத்தோடு praise the Lord. Hallelujah, 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 hallelujah. கையை மேலே உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி கர்த்தர் கிரியை செய்வார். பிறகு யாரும் உட்கார்ந்துருக்கிறாரு? இயேசு உட்கார்ந்துட்டாரு. என்றைக்கும் அசைக்கப்படவே மாட்டேன். கர்த்தர் கரம் பிடித்துட்டாரு, தூக்கி எடுத்துட்டாரு. உன் பக்கத்தில் தேவன் இருக்கிறாரு. நீ ஆச்சரியப்பட்டு பிரமிக்க போற. ஆமென். இதை சொல்லுமா? கர்த்தர் தாமே வார்த்தை கர்த்தர் கோடி மடங்கு ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா.